பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி பேசுகின்றேன். முத்துராமலிங்க தேவர் வந்து திகார செயலில் 400 நாட்கள் அவர் ஆங்கிலேயர் ஆட்சியில் வாக்குட்டு சட்டம் போட்டு உள்ளே ஜெயிலுள்ளே இருந்திருக்கார். அவர் ஒரு அம்மா பேர் இந்திராணி, அப்பா பேர் உக்கிரபாண்டி தேவர். பாண்டித்துறை தேவராகிய பாரதரத்ன ஜமீன்தார் எலெக்ஷன் நிற்க போகும்பொழுது எலெக்ஷனில் அவங்க அப்பா சொல்கிறார், அப்பா அவர் மாட்டு கொம்பு, அவர் யானை தும்பிச்சைக்கை, நம்ம போய் நம்ம ஜமீன் ஒரு மகாராஷ்டிரா எதுக்கக்கூடாதுப்பான்னு சொல்லியிருக்காரு. தீட்டு வசத்தை தீட்டினால் மாட்டு கொம்புக்கு இரையாகி விடுவார் என்று சொல்லியிருக்கார் பசுமன் தேவர். அவர் எதுக்கான்னு சொன்னார்னா, எலெக்ஷனில் நீ எதுக்கு மன்னரை எழுத்து நிற்க வேண்டாப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா உக்கிரவாண்டி தேவர். நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி நின்றுருக்காரு. நின்று செவிச்சிருக்காரு. அப்போ மகாராஜாவே நான் இவ்வளவு காங்கிரஸ்ல இருந்து அகில இந்திய காங்கிரஸ்ல இருந்து நான் ஜெயிக்க முடியலையே, ஒரு சாதாரணமான ஜெமீன் முத்துராமலிங்க தேவர் ஜெயிச்சுட்டாரு. முத்துராமலிங்க தேவர் அறிவு ரொம்ப கூர்மையா சொல்லுவார். ஒழுக்கம், நெறி, நல்லடத்தைன்னு சொல்லுவார் முத்துராமலிங்க தேவர். பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர் வளர்த்தது ஒரு இஸ்லாமிய தாய் ஆயிஷாங்கிற அம்மா தான் வளர்த்தது. அவர் தேவர் சொல்லியிருக்கார், படித்தவருக்கு ஆனஸ்டி ஜஸ்டி குவாலிகேஸா பட் இவர் நேஷனல் கேஸான்னு சொல்லி. அப்போ சுதந்திரம் வாங்கின கிட்ட என்னன்னு கேட்டீங்கன்னா, முஸ்லீம் எல்லாம் நீங்க பாகிஸ்தானுக்கு போகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, முஸ்லீம் எல்லாம் என்னோட தொப்புள் கொடி வரவர்கள், முக்குளத்தோருக்கு தொப்புள் கொடி வரவர்கள், முஸ்லீம் யாருக்கு ஒருத்தர் கை வைத்தாலும் நான் விடமாட்டேன், எந்த ஜாம்பவானாலும் சந்திப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு மறுபடியும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு ரொம்ப இணக்கமாக துணையாக நின்று மாமனாவும் மைச்சானாவும் நின்று பசுமன் தேவர் ரொம்ப நல்ல பாராட்டுகளை நிறைய செஞ்சிருக்காரு. வீடு கட்டி கொடுத்துருக்காரு. 2932 ஏக்கரையும் பொதுமக்களுக்கு ஜாதி, இனம், மதம் பார்க்காம எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. ஆயுதராவருடைய மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலே சாமி கூட வச்சிருக்காரு. வாங்க நீங்க முன்னே போங்க, நான் பின்ன வரேன் என்று சொல்லியிருக்காரு. எல்லாரையும் அழைச்சு கொண்டு சாமி முடிச்சிருக்காரு. அப்பேற்பட்ட பசுமன் முத்துராமலிங்க தேவர் சுதந்திர போராட்ட தியாகி. வாய்ப்பூட்டு சட்டம் போட்டிருக்காங்க. அந்த தேவர் சொல்லியிருக்காரு, எல்லா உயிரும் தன் உயிருக்கு மேலாக எண்ணப்பட வேண்டும் சொல்லியிருக்காரு. எல்லாரிடத்திலையும் அன்பு காட்ட வேண்டும். ஜாதி, மதம், இனம்ங்கிறது அப்பாற்பட்டது. மனிதனை நேசி, மனிதனை தெய்வமாக நம்பு, மனிதனுக்கு நல்லதே செய்ய, நல்லதே நடக்கும் என்று சொன்னவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர். அந்த தேவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கோழைக்கு ஞானம் கிடையாது, கோழைக்கு ஞானம் கிடையாது. அரசியலுக்கு வருங்களா கோழையை விட மிக சிறந்தவனாக தெளிவாக திறன்பட வேணும், வீரம் வேண்டும். அரசியலுக்கு வீரமும் விவேகமும் கலந்ததுதான் அரசியல் என்று பசுமன் தேவர் சொல்லியிருக்கின்றார். அப்பேற்பட்ட தேவருக்கு ஒரு நாள் சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது ஆங்கிலேய ஆட்சியிலே அவரை சாப்பிட்ட கையை கூட கழுவ விடாம அவரை கைது பண்ணியிருக்கு ஆங்கிலேய ஆட்சி. அப்பேற்பட்ட தேவர் பசுமன் தேவர் உழைப்பாக சுதந்திர போராட்ட தியாகம், மக்களுக்காக தன்னுடைய உயிரை பணைய வைத்திருக்கின்றார். அவர் கூட பிறந்தது ஒரே ஒரு தங்கச்சி. அந்த தங்கச்சியும் இறந்து விட்டது. அவர் கல்யாணம் பண்ணக்கூடிய பெண்ணை கல்யாணமே வேண்டாம் இருக்காரு. அந்த பொண்ணும் கல்யாணம் ஆகாமவே பிரம்மச்சாரியா இருந்திருக்காரு. நைசீக பிரம்மச்சாரி என்று சொல்லலாம் பசுமன் முத்துராமலிங்க தேவர். அவர் தான் சொல்வார், ஒரு மனிதன் ஒழுக்கமாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும், திறன்பட இருக்கணும், நீட்டிய காலம் நெருங்குவதாலே காட்சி அளிக்கின்றான் கடவுள் எண்ணிலை என்று சொன்னவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர். தேசமும் தெய்வமும் எனது ஒரு கண் என்று சொன்னவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர். தேவரை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். ஒரு இஸ்லாமிய தாய் வளர்த்த பிள்ளை, ஒரு இஸ்லாமிய பால் குடித்த பிள்ளை. இந்த தேசத்துக்கு அவர் படித்த கல்வி ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல், அவர் ஒரு இந்து. அப்ப எல்லாரும் என்ன நினைச்சிருக்காங்க, ஜாதி மதம் இதெல்லாம் கிடையாது, மனிதர்கள் தான், எல்லாருக்கும் ஒருவன் தான், மதம் வேறு மனிதன் வேறு, மனிதரை தெய்வமாக நினை, எந்த மதமும் இல்லை, நம்ம மனித மகன் தான், தமிழ் மதம் தான் என்று சொல்லியிருக்கார் பசுமன் தேவர். அவங்க அம்மா ஆயிஷா அந்த அம்மா இறந்துருச்சு. அதுக்கு ஆங்கிலேயன் எப்படி இங்கே வருவாங்க, பிடிச்சிருவோம், கைது செஞ்சிருவோம்னு வச்சிருக்காங்க. ஃபுல்லா போட்டுட்டு தொழுகை செய்துட்டு அம்மாவுக்கு ஈமச்சடங்கை செய்துட்டு அப்பேற்பட்ட மகான் திரும்ப ஆங்கிலேயன்கிட்ட ஆங்கில போலீஸ்கிட்ட கையில படாம போயிட்டாரு. அவர் தான் சொன்னார், நீட்டிய காலம் நெருங்குவதாலே காட்சி அளிக்கின்றான் கடவுள் முன்னிலே, ஆச்சிதம் ஏதும் இல்லையே ஐயனே, மெய்சார்ந்த மேனியில் நீயே எனக்கு துணையாயிரு இறைவா என்று சொன்னார். ஐயா என்றால் அப்பாவுக்கு அர்த்தம், ஐயனே என்றால் இறைவனுக்கு அர்த்தம், உலகம் ஜோதிமயம் என்று சொன்னார் பசுமன் தேவர். அவர் தான் உண்மையிலே சொல்ற
பர்மாவுக்கு சென்றிருக்கார். பர்மாவுக்கு சென்றபோது இரு தரப்புலையும் பெண்களுடைய கூந்தல் அவுத்து போட்டு நடக்கல. பெண்ணை நான் பராசக்தியாக நினைக்கிறேன், பெண்ணை என் தாயாக நினைக்கிறேன், பெண்ணை என் அன்னையாக நினைக்கிறேன் சொன்னவர் அப்பேற்பட்ட பசுமன் முத்துராமலிங்க தேவர். அவர் சொல்வதை போல் இந்த உலகத்தில் எல்லா இயக்கம் நடக்கும். பிரபஞ்ச இயக்கத்திலே அவர் ஒரு முக்கியமாக நல்ல தெளிவா சொன்ன மனிதர். அவர் முருக கடவுளை தான் தெய்வமாக கண்டு வணங்கியவர்.